வெல்கம் டு அவர் சேனல். கத்திரி வெயில் 2026 அக்னி நட்சத்திரம் தொடங்கும் தேதி முடியும் நாள். 2026ஆம் ஆண்டு கத்திரி வெயில் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் எப்பொழுது தொடங்குகிறது, தொடங்கக்கூடிய தேதி என்ன, எத்தனை நாட்கள் இந்த அக்னி வெயில் கத்திரி வெயில் நீடிக்கும், முடிவடையக்கூடிய தேதி என்ன, இதில் நம்ம என்ன வகையான பின்பற்ற வேண்டியது எதுவும் உள்ளதா, எவ்வாறு இந்த வெயிலின் தாக்கத்தை நம்மால் குறைக்க முடியும், தொடங்கக்கூடிய மற்றும் முடியக்கூடிய நேரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டிற்கான அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்குகிறது. அக்னி நட்சத்திரம் மே 28ஆம் தேதி வரை இருக்கும் என்பதால் இந்த 25 நாட்களும் வெயில் வாட்டி வதைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழகத்தில் கோடை காலத்தின் உச்சக்கட்ட வெயில் தகிக்கும் காலமே அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் என அழைக்கப்படுகிறது. சூரியன் பரணி நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் நுழைந்து நெருப்புக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணிக்கும் காலமே அக்னி நட்சத்திரமாகும். வெயிலின் உக்கிரம் என்று அழைக்கப்படுகின்ற கத்திரி வெயில் வரும் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. கத்திரி வெயில் தொடங்க இன்னும் குறுகிய நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நேற்று காலை முதல் வெயில் வாட்டி எடுக்க தொடங்கியுள்ளது. அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அதிகமான வெப்பநிலை நிலவி வருகிறது. இருப்பினும் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய பின்னர் இதைவிட அதிகமாக வெயிலின் தாக்கம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரத்தின் போது மழை பெய்வது வழக்கம். அதேபோல் இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் தொடங்கிய பின்னர் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். வெயிலின் தாக்கத்தால் மக்கள் காலை 11 மணிக்கு மேல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க தொடங்கினர். வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய காட்சிகளையும் காண முடிகிறது. அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் சமயங்களில் அதிகப்படியான பழங்கள், குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கொள்வது நல்லது. வெள்ளரி, தர்பூசணி போன்ற பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கொள்வது வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் என்றும் கருதப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் அக்னி நட்சத்திரம் கடுமையான வெயிலின் தாக்கத்தை அக்னி நட்சத்திரம் என்று கூறுவர். அதேபோல் கத்திரி வெயில் என்று கூறுவார். கத்திரி வெயில் இந்த வருடம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்குகிறது. 25 நாட்கள் இந்த கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் இருக்கும் என்றும், குறிப்பாக மே 28ஆம் தேதி முடிவடைகிறது என்றும், இதன் மூலமாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கத்திரி வெயில் தாக்கத்திலிருந்து நம்மை குறைத்துக் கொள்வதற்கு குளிர்ச்சியான பொருட்களையும், மோர் போன்ற குளிர்ச்சியான பொருட்களையும், வெள்ளரி, தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பழங்களையும் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.